above, tiny living space. More common space, but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. MCR Pure Cotton Club, formals and casual shirts. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். சார், ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பெயர்ச்சி? ரிஷபராசி கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. எப்படின்னா, இந்த வருஷம் முழுக்க நிறைய விருந்துல தான் பங்கெடுக்க போறாங்க ரிஷபராசிக்கார். வெறும் சாப்பாடு தான், சாப்பாடு மேல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. என்ன பிடிக்குதோ விருப்பப்படுற விஷயத்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு சந்தோஷமாக போறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இன்விடேஷன், நிறைய இடங்களுக்கு போகணும், சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரிஷபத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். இது 2வது இடத்துல தன லாபம், குடும்ப சந்தோஷங்கள்லாம் அதிகமாக கிடைக்கும். நாம யார் மேல அன்பு அதிகமா செலுத்துறோமோ அவங்களாம் அதிகமா திருப்பி ரிஃப்ளெக்ட் நமக்கு அன்பு கிடைக்கும். அது ரொம்ப சந்தோஷமாகும். பரவாயில்லப்பா, நம்ம மேல இவங்கெல்லாம் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க, மரியாதை வச்சிருக்கிறாங்க, பணம் கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக இந்த குரு பெயர்ச்சி நிச்சயம் ரிஷபராசியை ஏற்படுத்தும். இந்த நேரத்துல தான் ரொம்ப கவனமா நாம இருக்கணும், நல்ல முடிவுகளை எடுக்கணும். நம்ம சந்தோஷப்படுத்துறான், கைத்தட்டுறான் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது வாயில வந்ததை பேசிடக்கூடாது. அங்கதான் பிரச்சனை. வாக்குறுதிகளை கொடுத்துடாதீங்க. வாக்குஸ்தானத்திலே குரு வரும் பொழுது வாக்க பார்த்து கொடுக்கணும். நாம ஏதாவது நம்ம செஞ்சிடலாம், போயிடலாம் அப்படின்னு நான் உனக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டேன்னா கடைசி முழுக்க இந்த வருஷம் முழுக்க அவனோடையே நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய சொந்த எண்ணங்கள் எதுவுமே நடத்திக்க முடியாது, லாபத்தை பார்க்க முடியாம போயிடும். அதனால வாக்குறுதிகளை பார்த்து கொடுக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். 4வது இடத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திலிருந்து கணக்கு பண்ணும்போது நமக்கு தாயாருடைய உடல் நலங்கள்ல கவனம் தேவை. சில பேர் பிள்ளைங்களுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சங்கடம் ஏற்படும், வருத்தம் ஏற்படும், சில மன தாக்கல்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ராகவா லாரன்ஸ் எப்படி அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாருன்னு எல்லாம் கலாட்டாவிலலாம் போடுறீங்க. அது மாதிரி நம்மளும் நம்ம அம்மாவை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். நம்ம என்ன தலைவர்கள் நம்ம யாரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம எல்லாமே ஐடியா பண்ணுறோம். அது மாதிரி நம்மளும் நம்ம அம்மாக்களை தைரியமாக அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் தேவை. இந்த நல்ல பணம் காசு நமக்கு நல்ல லைஃப்ல ஒரு என்ஜாய்மெண்ட் வருது அப்படின்னும் போது நம்மளை எவன் கேட்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடவே கூடாது. இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கிட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, உங்களை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஒரு அரசியல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூட்டமே உருவாகும். சினிமாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் உருவாகும். நீங்க தொழில் ஸ்தானத்தில் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கூட்டம். அந்த நல்ல பேரை கெடுத்துக்க கூடாது. வார்த்தைகள்ல லிமிட் வைங்க. இன்னும் சொல்ல போனா ஜிப்பை போட்டு வைங்க, ரொம்ப நல்லது. வார்த்தையை விட்டுடுவோம். அந்த வார்த்தையை விட்டுட்டு நல்ல தம்பிங்க டக்குன்னு இப்படி பேசாத, இந்த புள்ள இப்படி பேசாத அப்படின்னு உங்களை நம்பினவர்கள் கூட வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். அதுலதான் ரிஷபம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க. அதை விட உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறார் சுவாமி, நிறைய லாபத்தை கொடுக்கிறார். அதனால பிரதோஷ காலத்துல சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் உமா மகேஸ்வரரோடு சேர்ந்து, அதாவது அம்பிகையோடு சேர்ந்து சுவாமியை வழிபாடு பண்ணும்போது நந்திக்கிட்ட உங்களோட கோரிக்கைகளை நீங்க கொடுக்கும் பொழுது இந்த வருஷம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு 100% நீங்க நினைச்சது நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் ஹீரோவா நீங்க வெளிப்பட முடியும். படத்துல எல்லாம் எப்படி ஹீரோ இருக்காரு? எங்கேயாவது ஒரு ஹீரோ கெட்டதை கட்டுறாரா, கெட்டதை செய்யறாரா? எவ்வளவு நல்ல மனுஷன்னு நடிக்கிறாரு. நாமளும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷம் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு நடிக்கணும் நல்லவங்களாக. அது உண்மையாகவே மாறிடும். நல்லவங்களாவே நம்ம இருந்துருவோம். நல்லதே நடக்கும். சார், ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி? 2025 குரு பெயர்ச்சி ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலம். சூப்பர் டூப்பர் ஹிட் தான். ரொம்ப நல்ல ஒரு காலமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியதா இருக்கு. இத்தனை வருஷம் சார், 10 வருஷம் சும்மா கிடையாது, படாத பாடுபட்டுட்டேன் சார், அப்படியாக்கும் இப்படியாக்கும் இருந்த காலமெல்லாம் போய் நல்ல காலங்கள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண வரவுகள் வரும். பணத்துல ஏதேனும் நின்று இருக்கிற பணமெல்லாம் திருப்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒபிசிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கணும். சோம்பேறித்தனம் மட்டும் ஆகாது. வேலை வாய்ப்புல ரொம்ப ஸ்பீடா இயங்கினீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அம்மாவுடைய ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போவாங்க. வெளிநாடு வெளியூர் போறதுக்குண்டான யோகங்கள்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன்னா மனைவி சில உடல் உபாதைகள் வரும். மனைவியா இருந்தா கணவருக்கு, ஆணா இருந்தா பெண்ணுக்கு உடல் உபாதை, பெண்ணா இருந்தா ஆணுக்கு உடல் உபாதை. 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், அது சில உபாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேனே
அப்படிங்கிற சில வருத்தங்கள்லாம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வேக வேகமா தொழில் போகும், நீங்க உங்களை வேகப்படுத்திக்கணும், சோம்பேறித்தனம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம்னா அது பார்த்துக்கலாம் தான், அப்படி நகர்ந்துட்டு போகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. எதிர்பார்த்த பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். தொழிலில் ஒரு பெரிய திருப்தி வரக்கூடிய வாய்ப்புகள். வேலை வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு 59 வயசாச்சு சார், இனிமேல யார் எனக்கு வேலை கொடுக்க போறான்னு கேட்டவங்களுக்கெல்லாம் கேஷியர் வேலையை கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. நீ பார்த்துக்கோ, ஒன்றும் கவலைப்படாது, எந்திரிக்க வேண்டாம், உட்கார வேண்டாம், நின்றுட்டு இருந்தா போதும், சில டைம் உட்காரனா உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சில உபசரணைகள்லாம் பண்ணி அவங்களை உட்கார வச்சு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. குடும்பத்துல நல்ல மதிப்பு பெறறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தங்கள்ல சில பேர் இருப்பாங்க, சில பேர் இல்லாம போவாங்க. யாரெல்லாம் ரொம்ப பார்த்துப்பாங்க, நம்மள நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு சொன்னவங்க எல்லாம் காணாம போயிடுவா. யாரெல்லாம் இவாளெல்லாம் நம்ம கவனிச்சுப்பாளா என்ன அப்படிங்கிறவா உட்கார்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியதா இருக்கும். அதே சமயத்துல நண்பர்கள் மூலமான உதவிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது எதிர்பார்க்காத உதவிகள்லாம் இவர்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியான அபரிவிதமான வளர்ச்சிகள் இருக்கும். செக்கு கொடுக்கும்போது கவனமா இருக்கணும். சில நேரங்கள்ல மறதி, அவர் சொன்ன மாதிரி மறதி அப்பப்போ வந்துடும். இந்த மறதியில செக்கு கொடுத்து ஐயோ பவுன்ஸ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டை கெடுத்துக்க கூடாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்றதை மனசுல வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இவங்களுக்கு பெரிய பிரயாணங்களா இருக்காது, நிதானமான ஒரு பிரயாணமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்பு விஷயத்துல ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட், MBA எல்லாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் இவர்களுக்கு உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அதே மாதிரி பூஜை பண்றதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். மேம், ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? ரிஷபம் அப்படிங்கிறது இப்போ 12 ராசிகள்ல ஒரு டாப் 3 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ரிஷபத்தை எடுத்துக்கலாங்க. இந்த குரு பயிற்சி இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரா இருக்க போகக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. ஏன்னு பாத்தீங்கன்னா காசு, பொருளாதார ரீதியா பயங்கர சவுண்ட் ஆயிடுவாங்க இந்த ஒரு குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்துல. ரிஷபம் சுக்கிரனோட வீடு. மெயினா இந்த குருக்கும் சுக்கிரனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரு அப்படிங்கிறது ஒரு பொது பணம்னு சொல்லுவாங்க. இருக்குது, நம்மளுக்கு எல்லா பக்கம் இருக்குது, பாக்கெட்ல இல்ல அப்படிங்கிறது குரு. இதுவே சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைகள் என்னவோ, உங்களோட ஹாப்பினஸ் என்னவோ, உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய இதுல அந்த ஒரு எக்ஸ்போஸ் பண்றதுக்கும், ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கும், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிரன். சோ இந்த ரிஷப வீடு அப்படிங்கிறது சுக்கிரனோட வீடு. யாருக்கெல்லாம் இப்ப இந்த குரு பயிற்சி பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீடியா லைன்ல இருக்கக்கூடிய ரிஷப ராசி நண்பர்களுக்கு அருமையான காலகட்டம். இத்தனை நாள் படமே ஓடல, பெரிய ஹீரோவா இருப்பாங்க, எதுவுமே நடக்கல, ஒரே நாள் ஒரே ஹிட், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரே ஒரு நைட்ல வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு மாற்றங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். மீடியால என்ன அப்ப வெறும் ஹீரோ மட்டும் தானே? அப்படி கிடையாதுங்க. யாரெல்லாம் சான்சஸை எதிர்பார்த்து இருந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நாள் முதல்வர், ஒரு நாள் எல்லாம் அம்பானி ஆகக்கூடிய ஒரு யோகங்கள் ரிஷபராசிக்கு தான் முதல்ல இருக்குங்க. இந்த 12 ராசிகள் நம்ம எடுக்கும்போது சோ இது என்னன்னா, 2ஆம் பாவம் அப்படிங்கிற நம்ம சொல்லக்கூடிய 2ஆம் வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம், பொருளாதார ரீதியான விஷயங்கள் எல்லாமே. ஹெல்த் வகையில மட்டும் கொஞ்சம் டவுனு, பினான்சியல் வகையில ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அது பொதுவாகவே பொருளாதாரம் வரும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது நம்ம ஹெல்த்தை கவனிக்காம விட்டுருவாங்க. அதனால ஹெல்த்ல கட்டாயம் கவனம் தேவை. சார் சொன்ன மாதிரி ஆண்களா இருந்தால் கணவன் மனைவியை டேக் கேர் பண்ணிக்கணும், மனைவியா இருந்தா கணவன் ரீதியா டேக் கேர் பண்ணிக்கணும். சோ இந்த 2 கேரிங் அப்படிங்கிறது 100% வேணுங்க. இது இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், காசை போட்டு காசா வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், பொருளை காசை போறோம், காசாவே அது டெவலப் ஆகணுங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், ஒரு அசட் வாங்குறோம், அந்த அசட் மூலியம் வரக்கூடிய ஒரு பேசிவ் இன்கம் அப்படி எடுத்துக்காம காசை போட்டு பொருளாதாரம். இப்ப நீங்க ஷேர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், எது இன்கம் நம்ம போடுறோமோ போடலாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஆகும்போது ரிஷப ராசி நேயர்கள் பர்டிகுலரா உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இப்ப இந்த சிப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், எதுவுமே ஒரு 5 வருஷத்துக்கு எடுக்காத அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அது அட்வைசபிள் யாருக்கு? இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. சோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சிகள் அன்னைக்கு இந்த பயிற்சி ஆகக்கூடிய அன்னைக்கு நீங்க திருப்பதி தேவஸ்தானம் போய் நீங்க மகாலட்சுமி தாயாரை வழிபட்டீங்கன்னா சிறப்பு. சார் சொன்ன மாதிரி கோபூஜைகள் குரு பயிற்சி வந்தாதான் பண்ணணும்னு கிடையாது. ஜெனரலாவே ரிஷபராசி நேயர்களுக்கு அப்படிங்கும்போது சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவங்க, அதனால மகாலட்சுமி வழிபாடுங்கிறது அவங்களுக்கு
விபரீத ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். ஸோ இருக்கக்கூடிய வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிகள்ல ஃபர்ஸ்ட் சக்சஸ் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய டாப் 3 ராசிகள்ல வந்து ரிஷப ராசி வந்து ரொம்ப அருமையா இருக்கு. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's Home. MCR Pure Cotton Club, formals and casual shirts. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே